வெல்கம் டு இன்ஃபினிட்டி ஈஸி லேர்ன். 10ஆம் வகுப்பு இயற்கணிதத்தில் அணிகள் பகுதியில் எடுத்துக்காட்டு 3.58 நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் கொஸ்டின் என்ன அப்படின்னா, எடுத்துக்காட்டு 3.58 ஏஐஜே ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஜே ஸ்கொயர் என்ற அமைப்பை கொண்ட 3x3 வரிசையுடைய அணியை காண்க. இப்போ இந்த அணியோட சைஸை சொல்லிட்டாங்க 3x3ன்னு. இப்போ 3 நிரல் 3 நிறை இருக்கணும். அது தவிர ஒவ்வொரு உறுப்புடைய அமைப்பும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏஐஜே அப்படிங்கிற உறுப்பு எப்படி இருக்கும்னா ஐ ஸ்கொயர் ஜே ஸ்கொயர். இந்த ஏஐஜேங்கிறது என்ன அப்படின்னா, அந்த அணியில் இருக்கிற அந்த உறுப்பு அதோடைய பொசிஷன் தான் ஐயும் ஜேயையும் குறிக்கும். முதல் எழுத்து ஐ வந்து எத்தனையாவது நிரல் அப்படிங்கிறதையும் நிறை அப்படிங்கிறதையும், ஜேங்கிறது எத்தனையாவது நிரல். நிரல்னா செங்குத்து வரிசை, நிறைனா கிடைமட்ட வரிசை. அப்போ முதல் எழுத்து எத்தனையாவது கிடைமட்ட வரிசையில் இருக்குங்கிறதையும், ரெண்டாவது எழுத்து செங்குத்தா எத்தனாவது இடத்துல இருக்குங்கிறதையும் காட்டுறது தான் இந்த ஏஐஜே. அப்போ இந்த நம்ம வந்து இந்த அணியை எழுதிக்கிடுவோம். ஏ ஈக்குவல் டு எப்படி இருக்கும் அப்படின்னா, 3க்கு 3 அப்படிங்கிறதுனால 1லேருந்து ஆரம்பித்து 3 வரைக்கும் எழுதணும். அப்போ ஏ முதலாவது வரிசையில் ஃபுல்லாக முதல் நம்பர் ஃபுல்லாக 1, ஏன்னா முதல் நிறை. அப்போ ஏ1 1வது உறுப்பு, ஏ1 2, ஏ1 3. இப்போ ரெண்டாவது நிறை ஏ2ன்னு ஆரம்பிக்கும். அப்போ ஏ2ல் முதல் நிரல் ஏ2 1, ஏ2 2, ஏ2 3, ஏ3 1, 3 2, 3 3. இப்போ இந்த அணியோடைய பொது வடிவத்தை நம்ம எழுதியிருக்கோம். ஏ ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு பொது வடிவம். இதில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் ஏஐஜே ஈக்குவல் டு இந்த கீழே இருக்கிற ஐயையும் ஜேயையும் ஸ்கொயர் பண்ணி பெருக்குனா வரக்கூடிய தொகை தான் இந்த உறுப்புடைய உண்மையான மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏ11 எவ்வளவு அப்படின்னு பார்ப்போம். ஏ11 ஈக்குவல் டு இந்த கீழே இருக்கிற 1 வந்து ஐ, ரெண்டாவது 1 வந்து ஜே. அப்போது ஐ ஸ்கொயர் ஜே ஸ்கொயர்னா முதல் நம்பரோட ஸ்கொயர், ரெண்டாவது நம்பருக்கும் ஸ்கொயர். இதில் நடுவில் பெருக்கல் இருக்கு. 1 ஸ்கொயர் இன்ட்டு 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 1. அதே மாதிரி ஏ கீழே என்ன இருக்கு, ஏ21 இருக்கு. ஏ21 அப்படின்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 1 ஸ்கொயர்னா 4 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 4. அடுத்தது ஏ31 என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏ31 அப்படின்னா 3 ஸ்கொயர் இன்ட்டு 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் வந்து 9 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 9 இன்ட்டு 1 9. இப்போ மொதல் செங்குத்து வரிசையில் இருக்கிற 3 பேரையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது வரிசைக்கு போவோம். ஏ12 ஏ11 மாதிரி ஏ12 ஈக்குவல் டு யாருன்னு பார்ப்போம். ஏ12 ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 4. அதே மாதிரி இங்கே கூட எழுதலாம். ஏ13 ஈக்குவல் டு ஏ13னா 1 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 9 ஈக்குவல் டு 9. அதே மாதிரி ரெண்டாவது வரிசை ஏ22 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர்னா 4, 2 இன்ட்டு 2 4 இல்லையா, இன்ட்டு இதுவும் 2 ஸ்கொயர். அப்போ 4 4 4 சார் எவ்வளவு 60, 4 இன்ட்டு 4 16. அடுத்தது ஏ23 இங்கே வரும். 2க்கு அடுத்தது ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர்னா 4 இன்ட்டு 3 ஸ்கொயர்னா 9 ஈக்குவல் டு 4 இன்ட்டு 9 எவ்வளவு 36. அடுத்தது ஏ31க்கு அடுத்தது இங்கே 32 வரும். ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 வராது, 3 ஸ்கொயர் வந்து 9
இன்ட்டு 2 ஸ்கொயர் வந்து 4, 9 இன்ட்டு 4 மறுபடியும் 36. அடுத்தது A33னா 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 இன்ட்டு 9 ஈக்குவல் டு 81. அப்போது எல்லா உறுப்புகளையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த ஏ ஆனது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏ ஈக்குவல் டு இதே வருஷப்படி இந்த அணிக்குள்ளே நம்ம இதெல்லாம் எழுதிடலாம். A11லேருந்து எழுத ஆரம்பிப்போம். 1 4 9, இங்கே 4 16 36, இங்கே 9 36 80. இதுதான் தீர்வு. இப்போ இந்த அணியை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பொது வடிவத்தை பயன்படுத்தி கண்டுபிடிச்சோம். கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சில்ட்ரன். சேனலில் வர்ற கணக்கு ஈஸியாக இருந்தது, உங்களுக்கு புரியுது. இதே மாதிரி இன்னும் நிறைய கணக்கு வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி கணக்கு உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்துட்டு நான் இதே மாதிரி கணக்குகளை உங்களுக்கு தொடர்ந்து போஸ்ட் பண்ணுவேன்.